நம்முடைய இந்தியாவின் தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில் 600 வருட பழமையான மசூதி இடித்து தகர்க்கப்பட்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எதற்காக 600 வருட பழமையான மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. ஹலாலான இயற்கை வியாகரா. மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். நம்முடைய இந்தியாவின் தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில் 600 வருட பழமையான மசூதி இடித்து தகர்க்கப்பட்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எதற்காக 600 வருட பழமையான இந்த மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் 2 காரணங்களை சொல்கிறார்கள். ஒன்று, விமான நிலையம் அங்கே செல்வதற்கு இந்த மசூதி இடையூறாக இருப்பதாகவும், அதே போன்று அமித்ஷாவினுடைய வீட்டிற்கு செல்வதற்கு இந்த இடம் சற்று இடையூறாக இருப்பதாலும் இந்த 600 வருட பழமையான மசூதி இடித்திருப்பதாக டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியினுடைய ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை காலையில் அதிகாலையில் பாங்கு ஓசை கேட்கும். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த பாங்கு ஓசை சொல்வதற்கு முன்பே, கேட்பதற்கு முன்பே அங்கே போய் இந்த மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். எந்த முன்னறிவிப்பும் இல்லை. அதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லணும், லீகலா பார்த்தா அப்படிதான் சொல்லணும். ஆனால் அதை எதுவும் பின்பற்றப்படவில்லை. எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அங்கே போய் அந்த மசூதியை இடித்திருக்கிறார்கள். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பரிசுத்த குர்ஆனுடைய நகல் ஒன்று அந்த மசூதிக்குள்ள வைத்திருக்கிறார்கள். அதை எடுப்பதற்கு கூட அனுமதிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. கூடுதலாக இந்த மசூதிக்கு பக்கத்துல ஒரு மதராசா இருந்திருக்கிறது. அந்த மதராசாவையும் இடித்திருக்கிறார்கள். அதுல ஒரு 22 மாணவர்களுடைய உடை, உணவு முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. இதுல என்ன அப்படின்னா, இது தெரிந்தால் மக்கள் அங்கே பெரிய அளவுல கூடி ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த மசூதி இருந்த இடம் எதுவுமே தெரியும், ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லாத அளவிற்கு முழுவதுமாக அங்கே துடைத்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு ஒரு செயல் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது. கூடுதலான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹசரத் முஹானி என்று சொல்லக்கூடிய இந்திய சுதந்திர போராட்ட வீரர், சங்கிகளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, RSS காரணங்கள்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கத்தை இந்தியாவில் முதலில் முழங்கியவர், கண்டுபிடித்தவர். அந்த மகத்தான மனிதர் இருந்த இடம் என்று ஒரு வேறு பெருமை இதற்கு உண்டு. ஆனால் அவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் 600 வருட பழமையான இந்த பள்ளிவாசல் இன்றைக்கு இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோவை இப்போது நீங்கள் பாருங்கள். நாம் என்ன கேட்கிறோம் என்றால், பாராளுமன்ற தேர்தல் நெருங்க
2024 பாராளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 3 மாதத்தில் வரவிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த 3 மாதங்களுக்குள் சங்கிகள் அவர்களுடைய திட்டங்கள் இந்தியாவில் எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கப் போகின்றன என்கிற அச்சம் நமக்கு இருக்கிறது. ஒருபோதும் இவர்கள் விரித்து வைத்திருக்கக்கூடிய வலையில் நாம் விழுந்துவிடக்கூடாது. மதத்தின் பெயரை சொல்லி இந்திய மக்களின் மனங்களை கூறு போடுவதற்காக காத்திருக்கக்கூடிய சங்கபரிவாரங்களின் சதித்திட்டங்களை இந்தியர்கள் என்கிற ஒற்றுமையின் மூலமாக உடைத்தெறிவோம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.